வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனிதன் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியை 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தவத்தின் பயன்கள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்கு சிறப்பானதொரு துரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம தவத்தின் பயன்கள் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடி வழி திறந்திடுமே அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அதாவது எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த உலகத்துல பிறக்குது. ஆனா அதுல மனிதனா பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மனிதனா பிறந்தாலும் உடல்ல எந்த ஒரு குறையும் இல்லாம முழுமையான ஒரு ஆரோக்கியத்தோட பிறக்கிறது அப்படிங்கிறது அதை விட அரிது. அப்படி குறைகள் நீங்கி பிறந்தாலும் நல்ல அறிவோட கல்வியும் சேர்ந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை மீறி அந்த அறிவு கிடைச்சாலும் மற்றவங்களுக்கு தானம் செய்யற குணமும் தவமும் செய்யறது அப்படிங்கிறது அதை விட அரிது. இத்தனையும் ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில செஞ்சு முடிச்சா விண்ணுலகத்துல கதவு திறக்கும். அதாவது சொர்க்கம், முக்தி, மோட்சம் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் கிடைக்கும்னு ஔவையார் சொல்றாங்க. அப்ப அதுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம தவம் பண்ணணும். நம்ம தன்னை உணரணும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம இறை உணர்வோட அறநெறியோட நம்ம வாழ முடியும். அப்ப தவம்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், அசுரர்கள் அவங்க மட்டும் இல்லாம தெய்வங்கள் கூட என்ன பண்ணிருக்கு, தவம் செஞ்சு வரம் கிடைச்சதா நாம புராண கதைகள்ல திரைப்பட பாடல்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, காட்டுக்கு போய் கண்களை மூடி தனியா உட்கார்ந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் அவங்க தவம் பண்ணி வரம் கிடைச்சிருக்கு. அப்ப இது நம்மளால கூட முடியுமா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா தவம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு தவம் பண்றதுக்கு ஆசை வந்துருச்சு. ஆனா அவருக்கு என்னன்னா வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரே சத்தமா இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டை விட்டு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு மரத்தடியில உட்காந்து தவம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. என்ன வருதுன்னா எல்லாரும் கண்ணை மூடி தானே தவம் பண்றாங்க, அப்படித்தானே நம்ம பார்த்திருக்கோம். நம்ம ஏன் கண்ணை திறந்து தவம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் கண்ணை திறந்து தவம் பண்றாரு. அப்ப அந்த சமயமா என்ன பண்றாங்க, அந்த பக்கமா ஒரு 4-5 பொண்ணுங்க தண்ணி எடுக்கிறதுக்கு குளத்துக்கு போறாங்க. அப்ப உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுங்களை பாக்குறாரு. அப்ப பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம அப்ப நம்ம கண்ணு பாக்குறதுனால தானே நம்மளால தவம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா உடனே ஒரு துணியால கண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு.
அடுத்து என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் அதே மாதிரி என்ன பண்றாரு, கண்ண மூடிட்டு கண்ணால துணிய கட்டிக்கிட்டு தவம் பண்றாரு. அப்ப அடுத்த நாள் அதே நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கொலுசு சத்தம். கொலுசு கால்ல போட்டுக்கிட்டு நடந்து போறாங்க. அவருக்கு வந்து அந்த கொலுசு சத்தம் வந்து கேட்குது. அப்ப வந்து இந்த சத்தம் வந்து காதுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கே! நம்ம வந்து தவம் பண்ணணும்னு நெனச்சா விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, துணியால என்ன பண்றாரு, திருப்பி வந்து அந்த காதையும் வந்து கட்டிக்கிட்டு அவர் வந்து தவம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாரு. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மல்லிப்பூ வாசனை வருது. அப்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு அந்த வாசனை வந்து என்ன இன்னைக்கு நமக்கு இன்னைக்கும் வந்து தவம் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இந்த வாசனை நம்மள வந்து தொந்தரவு பண்ணுதே அப்படின்னு நெனச்சுட்டு என்ன பண்றாரு, அவர் தன்னோட நாசி அந்த இது மூக்கையும் சேர்த்து என்ன பண்றாரு, துணியால எடுத்து அத வந்து கட்டிடுறாரு. அப்ப கட்டிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தவம் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு, கண்ணு, காது, மூக்கு இந்த எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்றாரு, துணியால கட்டிட்டு, இப்ப வந்து எந்த தொந்தரவுமே கிடையாது. தவம் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டு தவம் பண்ணிக்கிட்டுறாரு. தவம் பண்ணலாம்னு நெனைக்கிறாரு. அடுத்த நாளு. ஆனா, அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்ண மூடி தவம் பண்றதுக்கு உட்காரும்போதே அவருக்கு என்ன தோணுது, என்ன பண்றாரு, இவ்ளோ நேரம் ஆகி இன்னைக்கு வந்து அந்த பொண்ணுங்கலாம் இன்னைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வரலையே! என்னாச்சு? ஏன் வரல? அப்படின்லாம் வந்து அவர் வந்து நெனைக்கிறாரு. அப்ப யோசிக்கும்போது தான் அப்பதான் அவருக்கு வந்து மனம் என்ன பண்ணுது, தவம் பண்றதுக்கு என்ன தேவையோ அந்த மனம் என்ன பண்ணுது, அலைப்பாஞ்சு வெளியில ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த மனத கட்டுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாம இருக்கிறதுனால தான், நமக்கு வந்து மகான்கள் வந்து இந்த தவத்த வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தலத்தையும் நமக்கு குடுத்துருக்காங்க. தொட்டு ஸ்பரிச தீட்சை குடுத்துருக்காங்க. நயன தீட்சை இப்படியெல்லாம் குடுத்து நமக்கு தீட்சை குடுத்து தான் நமக்கு தவம் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படியெல்லாம் வந்து தன்னை கடந்து போய் தவம் பண்ணவங்கள தான் வந்து என்ன பண்ணாங்க, இறையருள் பெற்றவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம், மகான்கள், சித்தர்கள், யோகிகள் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்றோம். இப்ப வந்து தவம் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து கண்ண மூடி தவம் பண்றோம்ன்னு சொல்லி சொல்றோம். ஆனா வந்து தவம் இல்லாம ஒரே சிந்தனையிலேயே இருக்கிறவங்களும் இருக்காங்க. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு பிரச்சனை ஒண்ணு சரியாகணும் அப்படின்னா, அந்த ஒரே சிந்தனையிலே இருந்து அ அ இருக்கிறவங்களும் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து தவம் அப்படின்னு கூட சொல்லலாம். தவம் பண்ணலனாலும், அவங்க வந்து தவமா இருப்பாங்க. எப்படின்னா, இப்ப வந்து கல்யாணமாகி அ ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லாம இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தை வர வேண்டி என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை பொறந்ததுக்கப்புறம் நான் வந்து தவம் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல ஆண்டுகள் வந்து என்ன பண்ணுவாங்க, வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஒரே சிந்தனையோட அந்த ஒரே நிலையில இருந்து, அந்த ஒண்ண மட்டுமே நெனச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் இருந்ததுனால குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்றில் ஒன்றாய் இருக்கிறது தான் வந்து தவம் அப்படின்னு சொல்றேன். அப்ப இப்படி வந்து தவத்துக்கு வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் தவம் இருந்து தவத்துக்கு வந்து நெறைய சிறப்புகள் எல்லாமே வந்து நெறைய இருக்கு. இப்ப அந்த தவம் வந்து என்னன்னா, இப்ப தவம் பண்றது வந்து எப்படின்னா, அந்த காலத்துலலாம் வந்து நெறைய விதிமுறைகள்லாம் வந்து இருந்தது. தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னா. அதெல்லாம் வந்து அந்த விதிமுறைகள், நிபந்தனைகள் எல்லாத்தையுமே வந்து மாத்தி மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையா எல்லாராலயுமே தவம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க வந்து குண்டலினி யோகம் அப்படிங்கிற ஒரு எளிமையான ஒரு குண்டலினி யோகத்த எளிமைப்படுத்தி நமக்கு வந்து சிம்பிளா வந்து குடுத்துட்டாங்க. என்ன இந்த உடல், உயிர், மனம் இந்த 3ம் இருந்தா போதும் தவம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி குடுத்துட்டாங்க. ஆனா, முந்தி காலத்துலலாம் வந்து தவம்ங்கிறது வந்து அவ்ளோ சீக்கிரத்துல கிடைச்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தவம் பண்ணி அந்த இறையுணர்வு கிடைக்கிறதுக்கே வந்து பல வருடங்கள் வந்து ஆகும். அதாவது ஒவ்வொரு மையத்திலயும் வந்து மனச வச்சு மந்திரங்கள சொல்லி வந்து தவம் பண்ணுவாங்க. அப்படி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மனாகதம், விசுப்தி, ஆக்கினை இப்படி ஒவ்வொரு மையத்திலயும் 2, 2 வருஷம் கணக்கிட்டு அவங்க தவம் பண்ணி அவங்க அந்த ஆக்கினைக்கு வரும்போதே வந்து பார்த்தோன்னா, ஆக்கினை, துரியம் வரும்போதே ஒரு 12 வருஷம் ஆயிடும். அப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் மனச குவிச்சு தவம் பண்ணணும் அப்படிங்கும்போது, அதுக்கு வந்து சில விதிமுறைகளும் இருந்தது. அப்படி தவம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற சில நிபந்தனைகள்லாம் இருந்தது. அப்படி அதையும் மீறி அவங்க ஒவ்வொரு மையத்திலயும் மனச வச்சு தவம் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நெறைய தொந்தரவுகளும் இருந்தது. சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தல பாரம் இருக்கும், உடல்ல பிரச்சனை இருக்கும், சில இடத்துல என்ன ஆகும், பைத்தியம் பிடிச்ச அந்த நிலையும் வந்து வந்திருக்கு. அப்ப இப்படியெல்லாம் வந்து ஏன்னா, அவ்ளோ கடுமையா இருந்திருக்கு அந்த தவம் பண்றதுக்கு. அதேபோல தவம் வரணும் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்கினையில வந்து அந்த பழுத்த கம்பிய காய்ச்சி, அத வந்து அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நெத்தியில வந்து சூடு போட்டு அப்படியெல்லாம் தவம் வர்றதுக்கு நெறைய இந்த மாதிரியெல்லாம் வந்து தவம் வந்து வரணும் அப்படின்னா, சித்தி ஆகணும்னா, இந்த மாதிரிலாம் நெறைய வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பண்ணி தவம் அப்படிங்கிறத என்ன பண்ண அந்த தவத்த தொடர முடியாமலே வந்து பாதியிலேயே வந்து நின்னு கூட போயிரும்.
இப்படி இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்து அந்த காலத்துல வந்து தவம் செய்யறதுக்கு இருந்தது. அப்ப அதே போலதான் பதஞ்சலி முனிவரோட நம்ம அஷ்டாங்க யோகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், அவருமே வந்து நெறைய விஷயங்கள வந்து குடுத்திருக்காரு. ஏன்னா 8 நிலைகள் வந்து குடுத்திருக்காரு. அந்த 8 நிலைகளையும் பார்த்தோம்னா, 7வதா வர்றது தான் வந்து தியானம். அதுக்கு முன்னாடி பார்த்தா, அந்த 6 நிலைகள்லயுமே அவர் வந்து என்னென்னலாம் இதெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய நிபந்தனைகள்லாம் வந்து குடுத்திருக்காரு. அதில நம்ம வந்து இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி இப்படி ஒவ்வொரு நிலையிலயும் வந்து தவம் செஞ்சு இந்த தவம் செஞ்சா தான் இறை உணர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 8 நிலைகள் வந்து குடுத்திருந்தாங்க. இதில வந்து நம்ம முதல்ல வந்து இயமம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு பொருள வாங்குறோம். அதாவது தவத்துக்கான விதிமுறைகள் வந்து அவரு இதெல்லாம் இந்த இந்த அஷ்டாங்க யோகத்தில வந்து குடுத்திருக்காங்க. இதுல வந்து இஎம்எம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பொருள நம்ம வாங்குறோம் அப்படின்னா, அந்த பொருள எப்படி நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத. அப்ப அத வந்து என்ன உதாரணத்துக்கு நம்ம அத எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அத வந்து நம்ம குடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அதனோட கூர்மையான பகுதிய வந்து நாம பிடிச்சுக்கிட்டு, பிடிய வந்து மத்தவங்க வாங்குற மாதிரி நம்ம குடுக்கணும். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடாதத வந்து இஎம்எம்ன்னு சொல்றோம். அப்ப இன்னும் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து இஎம்எம்ங்கிறதுல வந்து பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் திருடக்கூடாது. மத்தவங்களுக்கு துன்பம் குடுக்கக்கூடாது. அப்படி இந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இயமத்த தாண்டி தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணினா தான், அதுக்கப்புறம் வந்து நியமம். அதாவது அடுத்த நிலைய நோக்கியே வந்து போக முடியும். அப்ப நியமம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு ஆப்போசிட் எத செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோமோ, இதெல்லாம் வந்து நியமத்துல வந்து எல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப என்னன்னா, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், உண்மைய பேசணும், நேர்மையா இருக்கணும். அப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நியமம். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். அப்ப இந்த இயமம், நியமம் அப்படிங்கிற நிலைகள் எல்லாம் வந்து கடந்ததுக்கு அப்புறம் தான் 3வதா வந்து ஆசனம் அப்படிங்கிற நிலைய கத்துக்கிறதுக்கு உண்டான தகுதியே வந்து கிடைக்கும். அதாவது ஒரு தவம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு இத்தன தகுதிகள் ஒண்ணு வந்து வரைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப 3வது ஆசனம் அப்படிங்கிறத வந்து அந்த தகுதி கிடைக்கணும் அப்படின்னா, இந்த 2த்துலயும் வந்து இந்த 2த்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்ட்டா வந்து அத ஃபாலோ பண்ணிரணும். அப்ப எப்படி ஒரு பொருள பயன்படுத்துறதுக்கு வந்து நம்ம சில விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோமோ, அதே போல இந்த மனித பிறவியில வந்து நாம செய்யக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நெறைய இருக்குது. எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து இந்த இயம நியமத்தில வந்து நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வந்து ஆசனத்தில நம்ம பார்க்கும்போது, நம்ம வந்து சாதாரணமா ஆசனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, உட்கார்ற இடத்த தான் நம்ம வந்து ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வந்து இங்க வந்து பதஞ்சலி யோகத்தில எப்படின்னா, ஆசனம் அப்படின்னு சொல்லி சொல்றது எப்படின்னா, யோகாசனத்த வந்து சொல்றாங்க. எப்படின்னா, இப்ப வந்து ஆசனம் யோகாசனம் அப்படிங்கும்போது நம்ம குழந்தைங்கலாம், நம்ம பசங்கலாம் என்ன பண்றாங்க, உடம்ப வளைச்சு அ க என்ன பண்றாங்க, ஆசனங்கள்லாம் நெறைய பண்றாங்க. அது உடம்ப வளைச்சு பண்ணும்போது நமக்கு பார்க்கறதுக்கே கூட சில நேரத்தில வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா, இது வந்து இந்த ஆசனம்ங்கிறது வந்து உடலுக்கான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சிய வந்து செய்யும்போது நம்ம உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இப்ப வந்து நமக்கு உடம்புல வந்து ஒரு நோயோ, இல்ல ஒரு சில தொந்தரவுகளோ இருந்தா வந்து நம்மளால வந்து 1/2 மணி நேரம் கூட வந்து தவம் செய்யணும் அப்படின்னு நெனச்சா, அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா தான் இருக்கும். ஏன்னா தவத்துல வந்து நம்ம அமைதியா உட்காரும்போது தான் என்ன ஆகும், நமக்கு வந்து கை வலிக்கும், கால் வலிக்கும், அதுக்கப்புறம் உடல்ல வேற எங்கேயாவது வந்து வலி இருக்கும். அப்ப அந்த மாதிரி வலியெல்லாம் இருக்கும்போது நம்மளால வந்து தவம் பண்ண முடியாது. ஆனா இந்த ஆசனங்கள்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதுக்காக இந்த ஆசனம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது பண்ணும்போது தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க ஆசனம் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் தான் வந்து மனச பத்தியே வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப முதல்ல வந்து சரி உடல்ல சரி பண்ணா, அதுக்கப்புறம் தான் மனசுக்கு அப்படின்னு. அப்ப உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சி முறை தான் வந்து இது. அப்ப அதுக்கப்புறம் நம்ம இல்ல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அதே மாதிரி இந்த உடல்ல வந்து 6 நம்மளோட 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா? அது அந்த பிளாக்ஸ் அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்குமே வந்து இந்த யோகாசனங்கள் வந்து நிறையவே வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பதஞ்சலி முனிவர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சாதாரணமா வந்து யோகாசனம் செஞ்சாலே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிசிக்கல் பாடி வந்து ஃபிட் ஆகி நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆனா, அத விட நமக்கு மகரிஷி குடுத்திருக்க எளிய முறை உடற்பயிற்சி வந்து எந்த ஒரு ஆசனங்கள்லாம் பண்ணா மாற்று ஆசனம்ங்கிறது பண்ணணும். ஆனா, நம்மளோட எளிய முறை உடற்பயிற்சிக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. சிம்பிளா தான் இருக்கும். ஆனா, அதனோட பலன்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, பிராணாயாமம் சொல்லி சொல்றது மூச்சு பயிற்சி. அது வந்து பிராணாயாமம்ங்கிறது வேற, மூச்சு பயிற்சிங்கிறது வேற. மூச்சு பயிற்சி நம்ம சொல்றோம்னா, சாதாரணமா மூச்ச உள்ள எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா வந்து பிராணாயாமம் ஏன்னா, தவத்துக்கு வந்து பிராணாயாமம் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். மூச்சோட அளவு வந்து நம்ம தவத்துல வந்து குறையும். அப்ப பிராணாயாமம் செய்யறது வந்து நேரத்த கணக்கிட்டு செய்யறது. அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு 8 செகண்ட் வந்து மூச்ச உள்ள இழுங்க அப்படிம்பாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூச்ச உள்ள இழுங்கன்னு சொல்றது வந்து ரேசகம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் 4 நிமிஷம் வந்து 4 செகண்ட் வந்து மூச்ச உள்ள வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து கும்பகம். அதுக்கப்புறம் வந்து 16 செகண்ட் வந்து மூச்ச வெளியில விடணும். இது வந்து பூரகம். இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி மூச்சு எடுத்து விடும்போது, இந்த செகண்ட்ஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மனம் வந்து அமைதியா இருக்கும். ஆனா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அத கணக்கிட்டு பண்றதுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப அதுக்கு என்ன பண்ணினாங்க அப்டின்னா, அதுக்கு பதிலா இந்த மாரி மந்திரத்த சொல்லிக்கிட்டே கூட மூச்ச கவனிக்கலாம் அப்டிங்கிற மாதிரிலாம் வந்து பிராணாயாமத்துல வந்து சொன்னாங்க. ஏன் அப்டின்னா, தவம் பண்ணும்போது மூச்சோட எண்ணிக்கை வந்து இன்னும் வந்து குறையும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆக்ஸிஜன் நமக்கு உடலுக்கு தேவையான ஆக்ஸிஜன் வந்து காத்து வந்து நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். இப்படி மூச்சு காத்து வந்து நுரையீரலுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா லங்ஸ்ல இருந்து ஆக்ஸிஜன் போகுது. ஆக்ஸிஜன்ல இருந்து பிளட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் பிளட்ல என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை வந்து லங்ஸுக்கு கொண்டு வந்து வெளியில வந்து உள்ள வாங்குற அந்த மூச்சு காத்தை என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடா வந்து லங்ஸ் அப்படியே வந்து வெளியில விடுது. இப்படி இந்த வந்து டிரான்சாக்ஷன் வந்து என்ன நடக்குதுன்னா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்ப பிராணாயாமத்துல என்ன பண்றாங்கன்னா, வேகமா மூச்சை இழுத்து விடாம, நிதானமா மூச்சை இழுத்து விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தவம் வந்து சித்தியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு நிலையும் கொடுத்திருக்காங்க. அடுத்து பிரத்யாகாரங்கிறது வந்து நமக்கு புற உலகிலிருந்து விடுதலை. அதாவது நம்மளோட கண்ணு, காது, மூக்குன்னு இந்த 5 புலன்கள் வழியா நம்ம எதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ, இந்த புலன்கள் மூலமா தான் வந்து அனுபவிக்கிறோம். அப்ப இந்த புலன்கள் தான் வந்து என்ன செய்யுது, தவம் செய்யறதுக்கும் வந்து உதவியா இருக்கு. அப்ப இந்த உலகியல் வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுபட்டு இறைநிலை நோக்கிய பயணத்துக்கு வந்து மனச கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி தவம் செய்யறதுக்கு இந்த பிரத்யாகாரா அப்படிங்கிற இந்த நிலை வந்து உதவுது. அப்ப புலன்கள்ல இருந்து விடுபட்டு அகம் நோக்கிய வாழ்க்கைக்கு திரும்புறது தான் வந்து இந்த பிரத்யாகாரங்கிறது. அடுத்து தாரணை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவம் பண்றதுக்கு ஒரு புள்ளிய மட்டும் இந்த ஒரு 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 இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டாட் வச்சுட்டு நீங்க இந்த புள்ளியையே வந்து கவனிங்க. இதுதான் வந்து தவம். நீங்க வேற எதையுமே வந்து நினைக்கக்கூடாது. இந்த இடத்துலயே வந்து மனச குவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அது வந்து என்னன்னா, தவத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம தவம் பண்றதுக்கு ஒரு முன்னாடி ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலை தான். அப்ப பிரத்யாகாரம்ங்கிறது வந்து என்னன்னா, புற உலகத்திலிருந்து விடுபட்டு நம்ம உள்ள வந்து கடந்து போய் நம்ம வந்து கவனிக்கிறதுக்காக தான் அந்த தாரணை ஒரு புள்ளிய கவனிக்க சொல்றது. அப்ப இது வந்து தவத்துக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும். அப்ப இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 7வது நிலை தான் வந்து இப்ப நமக்கு வந்து தியானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 6 நிலைகளும் என்ன, எது செய்யணும், செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து பயிற்சிகள் பண்றோம். அதுக்கப்புறம் இது பிராணாயாமத்துல மூச்ச கவனிச்சு மூச்சோட அளவு வந்து குறையுது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், பிரத்யாகாரால வந்து ஒரு பொருளையே வந்து கவனிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு புள்ளியில வந்து மனசு குவிக்குது. இப்படி இந்த 6 நிலைகள்லயும் வந்து சரியா பண்ணும்போது, அடுத்து வந்து தியானம் அப்படிங்கிறதே சித்தியாகும்னு சொல்லிட்டு 7வது நிலையா வந்து இந்த தியானத்த குடுத்துருக்காங்க. இப்ப இந்த தியானம் சொல்லும்போது, மனச கடந்து உள்ள போறது தான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா, ஒரு கடவுள் தன்மைங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அப்ப அத உணராம இருக்கிறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்டக்க இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிறது தான். ஆணவம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நான் அப்படிங்கிற அகங்காரம் தான். கன்மம் சொல்றது நம்மளோட கர்மா, நம்மளோட செயல் விளைவு தத்துவம். நம்ம வந்து என்ன செய்றோமோ, செய்யறதுக்கு உண்டான விளைவு. நல்லது செய்யும்போது நல்லது, கெட்டது செஞ்சா வந்து நமக்கு வந்து கெட்டது நடக்கும். அப்ப செயலோட விளைவு தான் வந்து நம்மளோட கர்மா. அடுத்தது நம்மளோட மாய. நம்ம மாயைன்னு சொல்றது எல்லாமே வந்து இல்லாததெல்லாம் இருக்கிறதா நினைக்குது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம உணவு வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நெனச்சு நம்ம என்ன பண்றோம், அதுக்காக நெறைய செலவு பண்றது, அதுக்காக நெறைய இடத்துக்கு போறது, நெறைய ஹோட்டல தேடி தேடி போய் சாப்பிடுறது. இப்படி இது சாப்பாட வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்ல. ஏன்னா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு உணவு வேணும். ஆனா, இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமா எடுத்துக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆனா, அதுக்காக நம்ம வந்து அந்த இதுலயே போய் நம்ம சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து அதுலருந்து நம்ம விடுபட்டு வெளியில வரணும். அப்ப இந்த ஆணவம், கன்மம், மாயை அப்ப இந்த 3யும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டே வரும்போது தான், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மைய வந்து நம்மளால முழுசா வந்து நமக்கு வந்து தெரிய வரும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மைய வந்து யார் உணர்ந்தாங்க அப்படின்னா, உணர்ந்தவங்கள தான் நம்ம வந்து ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்ம கடமைகள் எல்லாம் வந்து நம்ம சிறப்பா செய்யறதுக்கு வந்து தவம் வந்து ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அப்ப தவம்ங்கிறது வந்து இறை உணர்வு பெறணும், முக்தி அடையணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும், அடிப்படையில வந்து நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கும், மனம் வந்து அமைதி பெறதுக்கு தான் வந்து இந்த தவம் வந்து உறுதுணையா இருக்கு. அப்ப தவத்தோட பயன் என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மனம் அமைதியா இருக்கணும், இறை உணர்வு பெறணும், முக்தி அடையணும், முழுமை பேறு அடையணும். இதெல்லாம் தான் நம்ம தவம் செய்யறதால கிடைக்கக்கூடிய பயன்கள்.
அப்ப ஆரம்ப நிலையில வந்து நம்ம வந்து தவம் செய்யும்போது என்ன ஆகுது, தவம் செய்ய செய்ய நம்மளோட 3 களங்கங்களும் கழிந்து என்ன பதிவுகள் எல்லாமே அழியுது. நமக்குள்ள இருக்கிற அந்த இறைநிலைய வந்து நம்ம உணர முடியுது. அப்ப இதுதான் வந்து நம்ம தவம் பண்றோம். அப்ப இந்த தவம் பண்றதுக்கு அடுத்த நிலையில என்ன சொல்றாங்கன்னா, சமாதி. அதாவது அந்த 8வது நிலை வந்து தவம் நம்ம பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆதிக்கு சமமான சமம் பிளஸ் ஆதின்னு சொல்லக்கூடிய ஆதிக்கு சமமான நிலை. அதாவது இந்த இந்த ஜீவன் வந்து அந்த பரத்தோட அந்த பிரம்மத்தோட இணையணும். அப்ப ஆதிக்கு சமமான அந்த நிலை தவம் செய்யும்போது இந்த நிலையை வந்து நம்ம அடைய முடியும். இப்படி 8 நிலைகளும் வந்து என்னன்னா அஷ்டாங்க யோகத்துல வந்து இந்த தியானம் தவம் வர்றதுக்கு இத்தனை நிலைகளும் கொடுத்து அந்த இறை உணர்வு பெறணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீடித்த தவமே வந்து நம்ம வந்து தவத்திலேயே நம்ம நீடிச்சு இருந்தோம்னா அதுவே சமாதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது தவம் வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம ஆரம்பத்துல நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு அது தவநிலையிலேயே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது நமக்கு வந்து தவம் பண்ணும்போதே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. அப்ப ஒரு 10, 20 நிமிஷம் நம்ம தவநிலையில இருப்போம். அப்ப நம்ம தவநிலையில இருக்கும்போது புருவ மையத்த கவனிச்சுக்கோங்க. இல்ல நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய 9 மையத்துல நம்ம சக்கரங்கள் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, நம்ம மனசு என்ன ஆகும், ஆழ்ந்து ஒடுங்கும்போது வந்து அப்பவே வந்து நமக்கு வந்து மனம் வந்து அமைதியாயிடும். ஆனா இதுல வந்து எப்படி இத்தனை நிலைகளையும் கடந்து வந்தாதான் தவம்ங்கிறதே வந்து சித்தியாகும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு மகரிஷி வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி குடுத்துருக்காங்க. அப்ப அந்த நிலையில இருந்து நமக்கு பழகும்போதே என்ன ஆகும், நமக்கு வந்து சாதாரணமாவே நம்ம பார்த்தோம்னா தவம் பண்ணினாலே வந்து நமக்கு அந்த பேரின்பம் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து எளிமையா நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு மகரிஷி வந்து டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்க. எப்படின்னா ஜூஸாவே குடுத்துருக்காங்க நமக்கு எல்லாமே. அப்ப மகரிஷி வந்து ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலையில வந்து தவம் செஞ்ச இடமெல்லாம் இருக்கு. அவங்களெல்லாம் வந்து 8 மணி நேரம் வந்து பார்த்தா தவ நிலையிலேயே இருப்பாங்க. நமக்கு வந்து 8 மணி நேரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒரு ரொம்ப நீண்ட நேரமா இருக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, கண்ண மூடி கண்ண திறக்கிற நேரம் தான் வந்து 1 செகண்ட். அதுதான் அந்த மாதிரி தவம் இருக்கு. இப்படி வந்து தவம் செஞ்சு அவங்க வந்து அந்த சமாதி நிலையிலேயே தான் வந்து இருப்பாங்க. இப்படி ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மகான்கள்லாம் வந்து தவ நிலையிலேயே இருந்து சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை சரித்திரத்துல வந்து அவர வந்து தவம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, ஒரு எண்ணத்த வந்து ஒரு ஒரு எண்ணத்த போடுவாராம். என்னன்னா, நான் தவம் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு அவருக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமாம். அதனால தவம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து இந்த ஜாங்கிரிய சாப்பிடுவேன்னு ஒரு எண்ணத்த போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து தவம் செய்ய போயிடுவாராம். ஏன்னா, அந்த சமாதி நிலையில இருந்து திரும்பி வர்றதுக்கு ஏதாவது ஒரு எண்ணமோ, இல்ல ஒரு காரணமோ இருக்கணுமா. அப்படி காரணமே இல்ல அப்படின்னா, அத வந்து காரணம் எதுவுமே இல்லன்னா, அந்த சமாதி நிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜீவ சமாதி நிலைய வந்து அடைஞ்சிடுவாங்க. ஆனா, அவங்க திரும்பி வர்றதுக்கு காரணம் இருக்காம். அது எதுவுமே இல்லன்னா, அவங்க அந்த நிலையிலேயே இருந்துருவாங்க. அதனால தான் வந்து மகான்கள் வந்து திரும்பி வருவாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து இந்த உலகியல் வாழ்க்கை வந்து போதும் அப்படிங்கிறத நெனச்சுட்டாங்க அப்படின்னா வந்து என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. இனிமேல் வந்து எனக்கு வந்து இந்த உலகத்த விட்டு நான் வந்து சமாதி நிலை அடையணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு நிறைமனம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த உலகில் வாழ்க்கைய நடத்த வேண்டிய அவசியம், தேவை அப்படியெல்லாம் இல்லன்னா, அவங்க அந்த நிலைக்கு சமாதி நிலை தவம் இருந்து அந்த சமாதி நிலையிலேயே வந்து இருந்துடுவாங்க. அப்ப இந்த நிலையில இருக்கக்கூடிய மகான்கள் வந்து சித்தர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட உடல், மன இயக்கங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு, உடலையும் உயிரையும் ஒண்ணாக்கி என்ன பண்ணுவாங்க, சமாதி நிலையில வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. நம்ம ராகவேந்திர படம்லாம் பார்த்தோம்னா கூட அப்படித்தான். அவர் என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, நான் அப்ப அந்த கையில இருக்க அந்த இது வந்து அ ப ப ஸ்படிக மணி அத வந்து கவுண்டிங்க பார்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் இல்லன்னா, நீங்க அத வந்து சமாதி எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப அ அவங்களுக்கே வந்து தெரியும். நம்ம வந்து இருப்போமா, வருவோமா, மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம். எப்படி தவம் பண்ணினா ஆதிக்கு சமமான அந்த நிலையில தான் வந்து இந்த ஜீவனும், பிரம்மனும் வந்து இணையுது. மனிதன் வந்து பிறவி எடுத்த நோக்கமும் வந்து அதுதான். ஏன்னா நம்ம அந்த நிலைய அடையணும், தவம் சித்தியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல வருஷங்கள் வந்து தவம் செய்யறாங்க. அப்ப நம்ம தவம் செய்றோம் அப்படின்னா, முழுமை பேறு அடையணும், முக்தி கிடைக்கணும். நமக்கு அந்த வாழ்க்கைய வந்து இனிமையா, எளிமையா, சிறப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தவம் பண்றோம். அப்ப உடலுக்கும், மனதுக்கும் தான் அதுக்கு வந்து நமக்கு பயிற்சி குடுக்குது. இப்ப தவத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து மனசுக்கு வந்து வேலை குடுக்குறோம். ஏன்னா மனம் தானே எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப எங்கெங்கேயோ அலப்பாயிர அந்த மனச வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட உயிர கவனிக்க சொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம், வேலை குடுக்குறோம். அப்படி வேலை குடுக்கும்போது, மனம் என்ன பண்ணுது, உயிர வந்து கவனிக்க ஆரம்பிக்குது. இப்படி மனம் வந்து ஒடுங்கி கவனிக்கிறது தான் வந்து மகரிஷி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க,
ஆக்கினி தவமா கொடுத்துருக்காங்க. இப்படி மனம் வந்து எதிலிருந்து வெளிப்படுதோ அந்த மூலத்தை நோக்கி பயணிக்கிறது தான் வந்து தவமா இருக்கு. அப்ப புலன்கள் கட்டுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா என்ன, நம்ம தவம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி தவம் செய்யறதுக்கு எத்தனையோ வந்து விதிமுறைகள் இருந்தாலும் நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி மகரிஷி தவம் செய்யறதுக்கு கொடுத்துருக்காங்க. தவம் செய்யறதுனால என்னென்ன பயன்கள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தவத்தின் பயன்கள் 10ன்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து ஒரு 10 விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கருமையம் வந்து தூய்மையாகுது. அதே மாதிரி அறிவு வந்து ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை அப்படிங்கிற வந்து ஒரு நிலை அடையும். அதாவது மனம் வந்து அறிவாக மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து ஆணவம், கண்மம், மாயை இதனால வரக்கூடிய தான் தனதுங்கிற பொருள் பற்று, புலன் பற்று இதிலிருந்து விடுபட்டு அறிவு வந்து தன்னோட விழிப்பு நிலையில பிறழாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னா தவம் நம்ம செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை பத்தி சொல்றாங்க. அதே போல நம்ம வந்து மனதோட அலைச்சல் எப்படி இருக்கு, 40ங்கிற பீட்டா லெவல்ல இருக்கு. இறைநிலை எப்படி இருக்கு, 0 ஸ்டேட்ல இருக்கு. அப்ப அந்த 40ல இருந்து அந்த 0 ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, அந்த அலைச்சல் குறைச்சு குறைச்சு வரும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த ஆதிக்கு சமமான நிலையில வந்து நமக்கு ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதே போல நமக்கு வந்து முக்காலமும் உணரக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு வந்து கிடைக்குது. நிகழ்காலம், அப்புறம் தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இதெல்லாத்தையும் நம்ம கணிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. அதே போல நுண்மான் நுழைப்புலன் அறிவு வந்து நமக்கு கிடைக்குது. 6 தீய குணங்களும் நற்குணங்களா மாறுது. அப்ப அதே போல வந்து நம்மள வந்து 5 அளவு முறை இதெல்லாம் வந்து இந்த ஒழுங்கு எல்லாம் 5 அளவு முறையில ஒரு ஒழுங்கு வருது. எண்ணம், சொல், செயல்ல வந்து ஒரு ஒழுங்கு இருக்கு. அதே போல செயலின் விளைவை வந்து நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்கக்கூடிய அனுபவமும் ஆராய்ச்சியும் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து எதிரிகளை வாழ்த்தக்கூடிய அந்த பக்குவம் வந்து தவம் செய்யறதுனால வருது. அப்ப குழந்தைங்க தவம் செஞ்சா அவங்களுக்கெல்லாம் ஞாபகத்திறன் வந்து நிறைய வரும். தவம் செய்யறதுனால என்ன, மூளையில வந்து அந்த மூளை பகுதியில இருக்க அந்த செரட்டனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்குது. அது வந்து என்னன்னா கவலை இல்லாம அந்த கவலை வந்து வராம அது வந்து தடுக்குது. முகவசியம், ஜெகவசியம் இதெல்லாமே வந்து கிடைக்குது. இப்படி வந்து நம்ம தவத்தால கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம். அதனால நம்ம வந்து இந்த தவம் வந்து நமக்கு வரணும், நல்லா வரணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு நம்ம வந்து உடற்பயிற்சி, காயக்கல்பம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தினந்தோறும் நம்ம வந்து செய்யணும். செஞ்சாதான் வந்து நமக்கு வந்து தவம். ஏன்னா உடற்பயிற்சியே வந்து ஒரு தவம் தான். அப்ப அந்த உடற்பயிற்சி, காயக்கல்பத்தை நம்ம சிறப்பா செய்யணும். அது செய்யும்போது தவம் வந்து சீக்கிரமா வந்து கிடைக்கும். தவத்தால கிடைக்கக்கூடிய பயன்களை வந்து நான் எல்லாருமே வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையோடு இது நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக அருமையான சிந்தனை.